அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாயிருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்ளுவோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. ஆமென். ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் இயேசுப்பா. தேவனே, பாவியாக எங்கள் ஒவ்வொரு மேலும் கிருபையாக இருங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் முடிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசப்பா. நாங்கள் எத்தனையோ காரியங்களை செய்ய எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே, ஆனால் எங்களை சரியான நேரத்தில் எங்களால் அதை முடிக்க முடியவில்லை ஆண்டவரே. அப்பா, சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சோதனைகள், அந்த வேலைகளை செய்ய முடியாத படிக்கு வேறு வேலைகள், இதுபோல் பல காரியங்கள் வந்து நாங்கள் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற காலடிகளை எங்களை பின்வாங்கி போக செய்கிறது ஆண்டவரே. தேவரே அப்பா, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராத படிக்க ஆண்டவரே நாங்கள் செய்யும் காரியங்களை முழுமையான ஈடுபாட்டோடு எங்கள் காரியங்களை செய்து நாங்கள் நேர்த்தியாய் முடிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் பாவ குற்றங்களை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் தவறுகளை மன்னிங்க ஏசப்பா. நாங்கள் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேவைகளை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற கிருபையை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அப்பா, நாங்கள் ஜெபம் பண்ணும்படி எழுந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பற்பல சிந்தனைகள் ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்திருக்கும் போது கூட ஆண்டவரே அப்பா, உங்கள் சமூகத்தில் உட்கார முடியாதபதற்கு ஏதாவது ஒரு சிந்தனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒன்று எங்களை சூழ்ந்து கொள்ளுகுது ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்தகார கிரியைகள் அப்பா, மனதின் சஞ்சலங்கள், வன்கண் ஆண்டவரே, இந்த உலகத்தின் பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே அப்பா, இந்த செய்கைகளை விட்டு எங்களை விலக்கி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க இயேசப்பா. இந்த செய்கைகள் வந்து எங்களை ஆட்கொண்டு ஆண்டவரே தேவையில்லா சிந்தனைகளை ஏற்படுத்தி வழிவிலக செய்கிறது ஆண்டவரே அப்பா. எங்கள் மனதிலே ஆண்டவரே நிறைவான சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் கிருபையும் நீங்கள் கொடுங்க இயேசப்பா. உம்முடைய இரக்கங்களால் எங்களை முடிசூட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருபோது ஆண்டவரே இந்த உலகத்துக்குள்ளே மாட்டிக்கொள்ளாத படிக்க ஆண்டவரே எத்தனை காரியங்களை நாங்கள் பார்த்தாலும் ஆண்டவரே அப்பா, அது எங்களை பாதிக்காத படிக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் இயேசப்பா. உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் எங்களை நீர் நாட்டி நிறுத்தி கொள்ளுங்க இயேசப்பா. அப்பா, நாங்கள் எல்லோரும் உம்முடைய உள்ளங்கையில் ஆண்டவரே வரையப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா. நீர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர் என்று அறிந்திருக்கிறேன் இயேசப்பா. நாங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. அப்பா, நீங்கள் ஆபிராமுக்கு முன்னதாகவே வாக்குத்தத்தம் பண்ணி ஒவ்வொரு காரியங்களை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே.
எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய வாக்குத்தத்தம் உண்டென்று நாங்கள் அறிகிறோம் ஏசப்பா. அந்த வாக்குத்தத்தத்தை எது என்று நாங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முன்னேற்றி செல்ல ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன் ஏசப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.